வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சூப்பர் இருக்கீங்க. சூப்பர் ஐயா. தனுசு லக்னத்துக்கு சனி நல்லவரா கெட்டவரா அது சொல்லுங்க ஐயா. நிச்சயமா. இப்ப குருவனுடைய வீடு, ஆனால் சனியினுடைய நட்சத்திரம் என்பது 4, 8, 12 தான் இருக்கு. தனுசுக்கு 4ஆம் இடத்துல மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரம், 8ஆம் இடத்துல கடகராசியில பூசம் நட்சத்திரம், 12ஆம் இடத்துல விருச்சிக ராசியில அனுஷம் நட்சத்திரம். அப்ப இயற்கை என்ன சொல்லுது இவங்களுக்கு அப்படின்னா, நம்ம அவஸ்தைப்படுறது, படிப்புல மந்தமா இருக்கிறது, என்னதான் நம்ம உழைத்தாலுமே கூட அடுத்தவர்களை வசீகரத்துக்கு இந்த உலகத்துல எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட திறமை இல்லைங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது, அது மாதிரி விஷயத்த 4ல் இருக்கிற உத்திரட்டாதி பண்ணுவார். 8ல் அது ஏன்னா உபயராசி, 8ல் இருக்கிற பூசம் கடகம் சரராசி. அப்போ சரராசி 8ஆம் இடமா வந்தால் என்ன ஆகும்? கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எந்நேரம் பார்த்தாலும் உழைப்பு உழைப்பு உழைப்பு, ஆனால் பெருசாக செட்டில் ஆக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? அங்கே சனி இவருக்கு தீவிர உழைப்பையும் அதிக ஒர்க்லோடையும் சுமத்துறாரு. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி முதலீடு, அதே நேரத்தில் செலவுகள், இது ரெண்டையும் குறிக்கிறது. அது கெட்ட விஷயம்தான். அப்போ 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். 12ல் இருக்கிற சனி தூக்கத்தை கெடுக்குமா? தூக்கம், உறவுகள், பிரயாணம், செலவுகள் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம். அதே நேரத்தில் இப்போ 12ங்கும்போது இப்போ நல்ல மூலதனம் பண்ணணுன்ற திருப்தி இருக்காது. ஒரு குரு 12ஆம் இடத்தை ஆண்டா அது என்னவா இருக்கும்னா, ஒரு தர்மத்து காரியத்துக்கான செலவா இருக்கும், அல்லது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். செலவு பண்றது ஒரு மூலதனம், பொருள் வாங்கியிருக்கோம், அந்த வீட்டுல கொண்டு போய் வைக்கலாம், இதனால வாங்கியிருக்கோம். சுப செலவு அப்படிங்கிறதுக்கு வாங்கினே தெரியாம வாங்கிட்டு இருப்பேன். இதுல வாங்குறது ரொம்ப யோசிச்சு சிக்கனப்படுத்தி வாங்கணும்னு சொல்லி மோசமான பொருளை வாங்கி சிரமப்படலாம். அல்ல அப்படி இல்லை, ரொம்ப நான் பெருசா பண்றேன், பெருசாவே நான் டாம்பிகமா விரயம் பண்றேன்னு வாங்கியும் அடுத்தவங்க விமர்சனம் செய்யற மாதிரி ஆளாகும். இது இவருக்கு என்ன மூளை கெட்டு போச்சா, இப்படி பண்ணிட்டாரு, இவ்வளவு பெரிய செலவு, பிரயோஜனம் இல்லாத செலவு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா? தண்ட செலவுன்னு சொல்றதுக்கு இந்த 12ல் இருக்கிற சனி முக்கியத்துவம். அதே மாதிரிதான் ஆரோக்கியத்திலையும் இந்த சனி பாதிக்கும். ஜென்ரலா இப்ப சனினால வரக்கூடிய உடல் பாதிப்புகள் நீங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதாவது அதுக்கு ரெக்டிபிகேஷன் பண்றதுலேயே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கே நாள் ஆகும். அப்ப விருச்சிக ராசியா போச்சு 12ஆம் இடம். அப்ப என்ன ஆகுன்னா, இவங்களுக்கு மர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய யூரினல் இன்ஃபெக்ஷன், அது சம்பந்தப்பட்ட உபாதைகள், தோல் சம்பந்தப்பட்டது, கால் வலிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள், இதையெல்லாம் கொடுக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மார்பு சம்பந்தப்பட்ட பகுதி. அப்ப மார்பு சம்பந்தப்பட்டதுல இருக்கக்கூடிய வலி வேதனைகளை அது குறிக்குது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மீனராசியில 4ஆம் இடத்துல இருக்கிற சனின்னு பார்க்கும்போது அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடமா வர்றதுனால அங்கேயும் பாதம் சம்பந்தப்பட்ட வலிகள், கண்டக்கால்ல இருந்து ஒரு வலி பிடிக்கிறது, அப்புறம் வெரிகோஸ் மாதிரியான உபாதைகள், அதாவது நாளாக சிகிச்சை எடுத்தாலும் குணமாகாத நோய்கள்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கும். அது அந்த மாதிரி. அப்ப செலவுகள்ல தேவையில்லாம இப்படி அதிக செலவு பண்ணோம்னா என்னன்னா கடனாளியே ஆயிடுவாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் நம்மள படுத்துது அப்படின்னா அது 6ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். 8க்கு 6 சப்போர்ட். 6க்கு 8 ட்ரிபிள், 3ஆம் இடம். அது என்ன சொல்லலாம்? அதுக்கு மல்டிபிள் ஸ்தானம்னு சொல்லணும். பிரவிருத்தின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும். விருத்திங்கிறது 2ஆம் இடம், பிரவிருத்தின்னா அதுக்கு 3ஆம் இடம். இப்ப 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமான 8ஆம் வீட்டுல இருக்கிற பூசம் இவங்களை அந்த மாதிரி கடன் ஸ்தானத்துக்கு ஆட்படுத்திடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உழைப்புக்கு போயிட்டா சிக்கனமான ஒரு பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. சொந்த தொழில் பண்ண போறேன் அப்படின்ட்டு போனோம்னா கடன் ஆகி, அந்த கடன் பெருசாகி, அந்த கடனை கட்டுறதுக்கு மறுபடி கடன் வாங்கி இப்படியே நீண்டுகிட்டு இருக்கும். அதனால சனி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டதுதான். அதே நேரத்துல எப்படி யாருக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கெட்ட ஸ்தானத்துக்கு கெட்டு போகணும். 4, 12 சனி உட்காரக்கூடாது, அதுக்கு கெட்டு போகணும். அப்படின்னா இப்ப மீனத்துக்கு 12ஆம் இடம் எதுங்க? கும்பம். அப்ப 4க்கு 12ஆம் இடமான 3ஆம் இடத்துலயோ, 8க்கு 12ஆம் இடமான 7ஆம் இடத்துலயோ, 12க்கு 12ஆம் இடமான 11ஆம் இடத்துலயோ உட்கார்ந்தா
இந்த கெடுதன்மை குறையும். இந்த 3 ஆக்டிவேட் பண்ணி 4 அப்ப தன் பாவத்துக்கு மறைஞ்சாதான் அந்த பாவத்துக்கு அது நல்லது. அதாவது கெட்ட பாவத்துக்கு கெட்டாதான் நல்லது. அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேணா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சனி நல்ல வீட்டுல நட்பு வீட்டுல உச்சமா இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா, அது பொருந்தும். நான் பாக்குறதே நம்ம சிஸ்டத்துல பாஸ்கர் அஸ்ட்ராலஜில உச்சம் நீச்சம் பகை நட்பு எல்லாமே அம்சத்துலதான். இப்ப 2.5 வருஷ காலம் ஒரு ராசியில உச்சமா இருக்குன்னா அந்த உச்சமா இருக்க பிறந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு அள்ளி கொட்டிட போறது இல்லை. அதனால அம்சத்துல இவங்க இப்ப லக்னத்துக்கு எப்பேற்பட்ட குணாதிசயத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஆனா லாபஸ்தானம் தானே. அப்ப துலாத்துல சனி உட்கார்ந்தாருன்னா இவங்களுக்கு லாபஸ்தானம். அதே 2ல உட்கார்ந்தாருன்னா படுத்திடும். 12ஆம் இடத்துக்கு அது பிரவிருத்தி. அப்ப 12 டபுள் ஆக்கிரும். அப்ப என்ன பண்ணும், செலவுகளை அதிகப்படுத்திடும். அதுக்கே தடுமாறிட்டு இருப்பாங்க, செலவுக்காகவே தடுமாறிட்டு இருப்பாங்க. அப்ப 2ஆம் இடத்தையும் பாதிக்கும், சேமிப்பை குறைச்சிடும். இப்ப அதே 3ஆம் இடத்துல இருந்தா நல்லது பண்ணும். 4ஆம் இடத்துல இருந்தால் கஷ்டம் அதிகமாகும், ஒர்க்லோட் அதிகமாகும், அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்கும், சொந்த பந்தங்கள்ல அதிருப்தி ஏற்படும். 5ஆம் இடத்துல சனி இருந்தால் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு கேது நட்சத்திரம் வேற இருக்கு 5ஆம் இடத்துல. இப்ப லக்னத்திலேயே நமக்கு இருந்தாலும் அதே தான், 9ஆம் இடத்துல இருந்தாலும் அதே தான். 1, 5, 9ங்கிறதுல இருக்கும்போது கேது நட்சத்திரத்துல சனி உட்காரும் போது ஜீவனத்திலேயே கொஞ்சம் பாதிப்பு. நீங்க என்னதான் ஒரு படிச்சு நமக்கு 5ஆம் பாவம் நல்லா இருந்தா 9ஆம் பாவம் நல்லா இருந்தா படிக்கிறோம்னு வைங்க, அப்படி படிச்சு வந்தாலும் கூட அந்த கவர்ச்சி இருக்காது, அந்த மேதாவி திறனை வெளிக்காட்டக்கூடிய அந்த டெம்ப்ட் இருக்காது. ஏன்னா கேது அங்க லாக் பண்றாரு. கேது நட்சத்திரத்துல போய் சனி உட்கார்ந்துடக்கூடாது. அதே மாதிரிதான் 9ஆம் இடத்துல கேது நட்சத்திரத்துல போய் சனி உட்காரும் போது பூர்வீக சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்தை கொடுக்கும். நீங்க படிச்சிருந்தாலும் இந்த ஸ்கில்ல வெளிப்படுத்த முடியாம, அதாவது பேருக்கு படிச்சிருக்காங்க ஆனா விவரம் இல்லாம இருக்காங்க. 2வது எபிலிட்டி இல்லை, அவரால் திறமை இல்லை, அவரால் செய்ய முடியாது, இப்படியெல்லாம் அவங்களுக்கு பேரு. பூர்வீகத்திலையும் ப்ராப்ளம் வந்து, பூர்வீகம் என்ன ஆகும், அப்பா வழியில பாதிக்கும், அப்பாவுக்கே அங்க லாக் பண்ணிடும் சனி போய் கேதுல உட்கார்ந்தா. 1, 5, 9 கனெக்ஷன் தானே. அப்ப சனி கேதுங்கிறது தனுசு லக்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக். சூப்பர். இப்ப மூல நட்சத்திரம் அப்படின்றது 4 பாதம். அப்ப அந்த 4 பாதத்துல இருக்கும் பொழுது இப்ப சனி கணக்கெடுத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடம் புள்ளி விசாக 4ஆம் பாதம் தான். அதுல மூலம் 1க்கு மட்டும்தான் அது சூட் ஆகும். மூலம் 1ல பிறந்தா மட்டும் நமக்கு அந்த 12ஆம் பாவம் ஆரம்பிக்கிற இடம் அப்படி. இப்ப நீங்க மூலம் 4ஆவது பாவத்துல பிறக்கிறீங்கன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு இப்ப லக்ன புள்ளியே அங்க தள்ளி தான் ஆரம்பிக்குது. 12ஆம் பாவ புள்ளி எங்க ஆரம்பிக்கும், அனுஷம் 3ஆம் பாவத்துல ஆரம்பிக்கும். அப்ப சனி இந்த மூலம் பூராட 2 பாதம் வரைக்கும் அந்த சனி இப்ப விரயத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். மூலம் 4 பாதம் பூராட 2 பாதம் வரைக்கும் சனி இவருக்கு கெட்ட கிரகம். அப்படிங்கும் போது என்ன ஆகும், ரொம்ப நான் இப்ப என்னென்ன பலன் சொன்னனோ அது மாதிரி அவங்க பார்த்துக்கணும். 3லயோ 11லயோ 7லயோ இருந்தா கொஞ்சம் தப்பிப்பாங்க, நல்லா இருக்கும். இவங்களுக்கு பணம் காசு தர்றது, டெவலப் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் அந்த புள்ளிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துக்கணும். இப்ப மூலத்துக்கு 2ஆம் புள்ளின்னு எடுத்துட்டீங்கன்னா சூரியன் வருவார் உத்திராடமா. 6ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல சூரியன் வருவாரு, 6ஆம் இடத்துலயும் சூரியன் வருவாரு, 10ஆம் இடத்துலயும் சூரியன் வருவார். ஆனாலும் கூட சூரியன் கன்னியிலும் இருக்காரு. கன்னியினுடைய தன்மைகளையும் நம்ம எடுத்துக்கணும். 2, 6, 10 அப்படிங்கிறது அப்படி எடுத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி வரும்போது கவர்மெண்ட் சம்பளம் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் பணம் கொடுத்துரும். வியாபாரத்துல சம்பாதிக்கிறது, தந்தை வழியில கொஞ்சம் ஆதாயம், இதெல்லாம் அது கொடுத்துரும். அது தந்தை பேர் சொல்லணும் இருப்பார், நல்லா இருப்பார். பூர்வீகத்துல ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம், வழி வழியா இவங்க கொஞ்சம் ஏபிள் ஃபேமிலி அப்படின்ற பேரெல்லாம் இருக்கும். சூப்பருங்க. அடுத்து உத்திராடம், அதான் பூராடத்தை விட்டுட்டீங்க. ஆமா ஆமா, மூலத்தை விட்டுட்டு இப்ப பூராடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு திருவோணத்துல வந்துடும். சந்திரன் தான் பணம் கொடுக்குற கிரகமா வந்துடும். 6ஆம் இடம் ரோகிணியா வந்துடும், 10ஆம் இடம் அஸ்தமா வந்துடும். அப்ப சந்திரனுங்கிறது நிலையில்லாத தன்மை, அது திசைக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். அப்ப என்ன ஆகும், இவங்களுக்கு நல்ல திசைகள் அமைஞ்சா மட்டும்தான் அந்த பணம் சேர்க்கிற கெப்பாசிட்டியை கொடுக்கும்.
பட் வந்து சில்லறை பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. எப்பவுமே சந்திரன் வந்து அன்றாடம் கொடுக்குற பணம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிரச்சனை இருக்காது. அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்க உத்திராடத்துக்கு வந்தீங்கன்னா கடைசி பாதம் அவன் அந்த மாதிரி வர்றவங்களுக்கோ அல்லது பூராடத்துல 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கோ செவ்வாய் ஆதிக்கம் வந்துடும். பணம் கொடுக்குற கிரகம், தொழில் கொடுக்குற கிரகம், வேலை கொடுக்குற கிரகம் செவ்வாயா வந்துடும். அந்த செவ்வாய் வந்து வலுத்திருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனை. இப்ப செவ்வாய்னா செவ்வாய் சார்ந்து தொழில் பண்ணலாம். செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்தால் ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், பெயிண்டிங்கு மற்றும் ஹார்ட்வேர்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக்ஸு, இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி காவல்துறை, போலீஸ், அந்த மாதிரி செக்யூரிட்டி, இராணுவம், இது சம்மந்தப்பட்ட தொடர்புகள் செவ்வாயினால பணம் நல்லா கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் செவ்வாய் வந்து பலவீனப்பற்றக்கூடாது. 4-8 12 உட்கார 4-8 12 உட்காரும். அப்போ உத்திராடத்துலையும் பூராடத்துல இருந்து 3ஆம் பாதத்துல இருந்து கரெக்டு தான், எல்லாம் கரெக்டு தான். பட் என்னன்னா நம்ம இப்போ இந்த எடுத்துட்டு இருக்கிற டாபிக்ல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உத்திராடத்துல பிறக்கிறவங்களுக்கு 12ஆம் இடம் எங்க ஆரம்பிக்கும்? கேட்டையில தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூராடம் 2 பாதத்துல 2, 3, 4, உத்திராடம் 1, இந்த 4 பாதம் தனுசுல பிறக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சனி வந்து ப்ராப்ளம் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா கேட்டையில தான் 12ஆம் இடம் ஆரம்பிக்கும். புதன் தான் அங்க விரயத்தை கொடுக்கிறவர் 4-8 12க்கு வந்துருவார். அப்ப 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபமா மாறிடும் சனி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனியினால பாதிப்பு கிடையாது. அப்ப எவ்வளவு டீப்பா நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்தாதான் உண்மையிலேயே எந்த கிரகம் யாருக்கு நல்லது பண்ணும், எந்த பாவத்துக்கு நல்லது பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். 19வா ஒரு லக்னத்தை வச்சுட்டு நாம வந்து ஒட்டுமொத்தமா ஒரு கிரகத்தை வந்து ரொம்ப கெட்டதுன்னு சொல்லவே வாய்ப்பு இல்லை. இந்த ஜோதிடத்துல எல்லாமே வந்து சென்சிட்டிவா உள்ளுக்குள்ள புள்ளியில போய் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டா பவர் கிடைக்கும். அது போக வெறும் கிரகம் இருந்த இடத்த மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. கிரகம் வந்து நின்ற நட்சத்திர தொடர்புகள் எடுக்கணும். இப்ப தனுசு லக்னம்னு பேசுறோம். இப்ப உங்களுக்கு லக்னாதிபதி குரு போய் 8ல் உட்கார்றாருன்னு வைங்க, அப்ப கடகராசி. ஆனா அங்க இருக்கிற நட்சத்திரம் என்ன? சனி. அந்த சனி 7ல் உட்கார்ந்தாலோ 3ல் உட்கார்ந்தாலோ 11ல் உட்கார்ந்தாலோ அந்த குரு திசை இவரை கெடுக்காது. இப்படியெல்லாம் ஜோதிடத்துல சூட்சுமங்கள் இருக்கு. நாம என்ன நினைப்போம்? 8ல் குரு இருக்கு, லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னு நினைப்போம். ஆனா சனி 12ல் உட்காந்துருச்சுன்னா அது கெடுத்துரும். அவரு கெட்டு இங்க. ஆமா, அவருக்கு வந்து விதிவிலக்குகளும் இருக்குங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன். இப்ப குரு வந்து பூசத்துல உட்காந்துட்டாரு, சனி வந்து 7ல் இருக்காரு, மிதுனத்துல இருக்காரு. அப்ப வந்து குரு 8ன் பலனை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி 7ல் இருக்கிறதுனால அந்த கெட்டது கெட்டு போயிருது, நல்ல பலனை கொடுப்பார். அப்ப நம்ம 19வாவே குரு தனுசு லக்னக்காரர்கள் பூரா கடகத்துல குரு கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ டீப்பா போக போக ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகமும் ஒரு தனிப்பட்ட சரித்திரமா தான் வேலை செய்யும். ரொம்ப நன்றிங்க ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாங்க ஐயா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காலையில் சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.